நெஞ்சில் குடியிருக்கும் எனது நண்பா நண்பிகள், ஹாய் கைஸ், இந்த வீடியோ வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இதோட சேக்கை போய்ட்டும் பீட் மார்க் இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு அந்த அலைட் மோஷன் ஆப்பில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் பதில் ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சிருக்க அந்த சேக்கை போய்ட்டும் பீட் மார்க் இருக்கும். இப்போ அந்த பீட் மார்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீட் மார்க்கில் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து எப்படி இமேஜ் ஆட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஃபஸ்ட்டு கரெக்டாக நீங்கள் 0 பாயிண்டில் வச்சுக்கோங்க. 0 பாயிண்டில் வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, டச் பண்ணிட்டு ரெண்டாவது மீடியம் ஆப்ஷன் பார்த்தீங்களா, அதில் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணுறீங்களா பார்த்தீங்களா அந்த இமேஜை வந்து ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிட்டு 5வது ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஃபில் கம்போசிஷன் ஏரியா, அது கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீட் மார்க் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பீட் மார்க்லேயே கரெக்டாக வச்சு இந்த ரெண்டாவது கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து இமேஜ் ஆட் ஆகும். இதே மாதிரி அடுத்த இமேஜ் வந்து ப்ளஸ்ஸை டச் பண்ணிட்டு அந்த மீடியம் ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் வந்து இப்போ இதே மாதிரி ஒன்று ஒன்றா நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை வந்து கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு மீதியெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே வீடியோட கடைசி வரைக்குமே நீங்கள் வந்து இமேஜை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் யார் இமேஜ் எடிட் பண்ணணுமோ அந்த இமேஜை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே இமேஜை ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இமேஜ் ஆல்ரெடி ஏற்கனவே வந்து நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த இதை மட்டும் நம்ம வந்து இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து எப்படி இமேஜ் ஆட் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த ப்ளஸ்ஸில் டச் பண்ணிட்டு இதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ எடிட் பண்ண போகிற இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இமேஜை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்டாக நீங்கள் வந்து இமேஜ் ஒரு இமேஜாக கரெக்டாக வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இமேஜ் வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பீட் மார்க்லையுமே வந்து இமேஜை வந்து கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. மீதி வந்து கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 4வது ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா கட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா பீட் மார்க்லையுமே வந்து இமேஜ் மட்டும் ஆட் பண்ணணும். இமேஜ் ஆட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு இதாட்ட எஃபெக்ட் ஆட் ஒன்று கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அந்த எஃபெக்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த எஃபெக்ட்டும் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் பார்த்தீங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணியாட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அந்த எஃபெக்ட் என்ன எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் நான் கொடுத்துருப்பேன். அதை வந்து நீங்கள் கரெக்டாக 0 பாயிண்டில் வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் பார்த்தீங்களா, அந்த எஃபெக்டை டச் பண்ணி அதை டவுன் மட்டும் கரெக்டாக 0 பாயிண்டில் வச்சுட்டு மீடியாவில் போய் அந்த எஃபெக்டை கொடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் ஒபாசிட்டின்னு பார்த்தீங்களா, அதில் போயிட்டு இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா லைட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்தீங்கன்னாவே நமக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா இமேஜுக்கும் அந்த எஃபெக்டை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இப்போ இந்த வீடியோக்கள் நம்ம வந்து எப்படி எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நீங்கள் எல்லா இமேஜுக்குமே இந்த எஃபெக்டை மட்டும் ஒரு எஃபெக்டை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பேக் வந்துட்டு இப்போ அந்த நமக்கு இமேஜுக்கு எல்லாத்தையும் சேக்கப்பட்டு வந்து கொடுக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3 எஃபெக்ட் கொடுத்துருக்கேன். அந்த எஃபெக்டில் ரெண்டாவது ஒரு எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா அதை வந்து லேயரோட காப்பி பண்ணணும். அந்த இமேஜை டச் பண்ணி இந்த டூப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அதை டச் பண்ணி 4வது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காப்பி லேயர் அது கொடுத்துட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு நம்ம எடிட் பண்ணுற பார்த்தீங்கன்னா பீட் மார்க்கு, அந்த பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இமேஜுக்கு இந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இமேஜை டச் பண்ணிட்டு
இந்த கீழே மேலே பார்த்தீங்கன்னா டூப்ளிகேஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதை டச் பண்ணி இங்கே கீழே பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அந்த பக்கத்தில் ஏற மார்க் பார்த்தீங்கன்னா அதை டச் பண்ணி ஃபர்ஸ்ட் உள்ளதையும் கடைசியிலையும் ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்துங்க. பேஸ்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து இமேஜை வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இமேஜ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டு அடுத்து ரெண்டாவது இமேஜ் விட்டுருங்க. மூணாவது இமேஜ் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜுக்கு இப்போ வந்து நீங்கள் பேஸ்ட் ஸ்டைல் மட்டும் கொடுத்தா போதும். இப்படி கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பேக் கரெக்டாக ஒரு இமேஜ் விட்டு ஒரு இமேஜ் இந்த எஃபெக்ட் இந்த பெரிய லென்த்தாக ஒரு எஃபெக்ட் பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் வந்து நான் டபுள் பீட் மார்க் கொடுத்துருக்கேன். இந்த இமேஜுக்கு வந்து நீங்கள் வந்து எதுவும் பண்ண வேணாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வருது பார்த்தீங்கன்னா அந்த இமேஜுக்கு இந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இமேஜை விட்டுருங்க. அதுக்கு அடுத்து ஒரு இமேஜ் பெரிய இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அதில் டபுள் பீட் மார்க் கொடுத்துருக்கேன், அந்த இமேஜை விட்டுருங்க. இப்போ என்ன பண்ணுறேன், அதுக்கு அடுத்து ஒரு இமேஜ் வருது பார்த்தீங்களா, அந்த இமேஜுக்கு வந்து இந்த எஃபெக்டை வந்து நீங்கள் ஆட் பண்ண வேணாம். அதுக்கு அடுத்து ஒரு இமேஜ் வருது பார்த்தீங்களா, ரெண்டு பெரிய இமேஜ் வருது பார்த்தீங்களா, அதை விட்டுட்டு அதுக்கு அடுத்து ஒரு இமேஜ் வருது பாருங்க, 3 பெரிய இமேஜ் வரும். அந்த 3 பெரிய இமேஜுமே நீங்கள் விட்டுருங்க. வச்சுட்டு இந்த எஃபெக்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த எஃபெக்ட் வந்து கரெக்டாக இந்த இதுக்கு வந்து நீங்கள் ஃபேஸ் ஸ்டைல் கொடுத்து இந்த எஃபெக்ட் வந்து இது பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த இமேஜை விட்டுருங்க. அதுக்கு அடுத்த இமேஜ் வந்து இந்த இமேஜை வந்து கரெக்டாக வீடியோட கடைசி வரைக்குமே நீங்கள் வந்து இந்த எஃபெக்டை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணினா தான் நீங்கள் ப்ரிவ்யூவில் பார்த்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் உங்கள் இமேஜ் வச்சு நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சேக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, அதே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு மூணாவது ஒரு எஃபெக்ட் பார்த்தீங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா மூணாவது ஒரு எஃபெக்ட் இருக்கா, அந்த எஃபெக்ட் மட்டும் நம்ம வந்து வெறும் எஃபெக்ட் மட்டும் தான் காப்பி பண்ண போகிறோம். அதை டச் பண்ணி கீழே எஃபெக்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை டச் பண்ணி இந்த காப்பி எஃபெக்ட் அதை கொடுத்துட்டு இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அந்த பீட் மார்க் இருக்கு பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் இமேஜ் நம்ம வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. ரெண்டாவது ஒரு இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இமேஜுக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த இமேஜை டச் பண்ணிட்டு கீழே அந்த எஃபெக்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை கொடுத்து கரெக்டாக கிரீட் ஆட் இருக்கு அந்த பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து எஃபெக்ட் ஆட் ஆயிரும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மூணாவது இமேஜ் நம்ம வந்து ஆல்ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நாலாவது பெரிய இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அதை விட்டுருங்க. அதுக்கு அடுத்த இமேஜுக்கு அதுக்கு அடுத்த இமேஜ் இந்த இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இமேஜுக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு பெரிய இமேஜ் இருக்கு, அதையும் விட்டுருங்க. அதுக்கு அடுத்து ஒரு பெரிய இமேஜ் வரும், அதையும் விட்டுருங்க. அதுக்கு அடுத்து ஒரு பெரிய இமேஜ் வரும், அதையும் விட்டுருங்க. இப்போ இந்த இமேஜுக்கு வந்து நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. இந்த இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இமேஜுக்கு வந்து இந்த எஃபெக்டை வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிடுங்க. இதே மாதிரியே தாங்க நீங்கள் வீடியோட கடைசி வரைக்குமே நீங்கள் வந்து எல்லா இமேஜுக்குமே கரெக்டாக நீங்கள் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணால் தான் நீங்கள் வந்து ப்ரிவ்யூவில் பார்த்தோம்னா ஒரு வீடியோ வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இன்னும் ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் தான் இருக்குது. அதை மட்டும் ஈஸியான ஸ்டெப்பில் நம்ம காப்பி பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ அந்த சேக்கப்பட்ட ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டாக ஒரு எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா பெரிய இமேஜ், அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா காப்பி பண்ண போகிறோம். இந்த எஃபெக்ட் டச் பண்ணிட்டு இந்த காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிட்டு இப்போ பேக் வந்துடுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பீட் மார்க் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணோன்னே இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய லேயராக ஒன்று விட்டு பார்த்தீங்களா, பெரிய இமேஜ், அந்த இமேஜுக்கு விட்டு இந்த இதை வந்து நீங்கள் அது காப்பி பண்ணது பேஸ்ட் பண்ணிடுங்க. அதே ஸ்டெப் தாங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை விட்டதுக்கப்புறம் அடுத்து ஒரு 3 பெரிய இமேஜ் வருது பார்த்தீங்களா, அந்த இமேஜுக்கு இதே எஃபெக்டை வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மொத்தம் வந்து 4 இமேஜுக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நீங்கள் வந்து எல்லா எஃபெக்ட்டுமே நம்ம வந்து கொடுத்தாச்சு. இப்போ வந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிவ்யூவில் பார்த்தோம்னா ஒரு சூப்பரான ட்ரெண்டிங்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் உங்கள் ஃபோட்டோ வச்சு நீங்களே எடிட் பண்ணலாம். இப்போ வாங்க பார்க்கலாம்.
இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து பெருவிழா